எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 20, லெங்க்த்து பார்த்திங்கன்னா 50, 20க்கு 50, அதாவது 20/50. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கார்பரேட் ஏரியாவில் ஒரு 3 BHK பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு 2 BHK, மேலே ஒரு சிங்கிள் BHK. இதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க, கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 33 ஃபீட்டு தார் ரோடு தாங்க. ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதனால் அவங்க உங்களுக்கு வர மாதிரி இறக்கிருக்காங்க. இது தாங்க அந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வரும். கார் பார்க் பண்ணுறதுக்கு ஏரியா பார்த்திங்கன்னா ஸ்லோப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங்க்கு பிரச்சனை இல்லைங்க. கார் இதில் சரடாக ஏறும். ப்ராப்பர்ட்டி உள்ளேருந்து பார்த்துடலாம். போர், இது போர்வெல்லுங்க. கார் பார்க்கிங்லேயும் உங்களுக்கு போர்வெல் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 சீட்டர் கார் பார்க்கிங் உண்டான ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. போர் பார்த்திங்கன்னா ஒரு 220 அடி போட்டிருக்காங்க. இங்கே கிரவுண்ட் வாட்டர் லெவல் பிரச்சனை இல்லைங்க, நல்லாயிருக்கும். அதனால் போரே போதும், நம்மளுக்கு சம்பெல்லாம் தேவையில்லைங்க. ஸோ போரில் தண்ணி பிரச்சனை இருக்காது எப்பயுமே. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் உங்களுக்கு ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சீலிங் வரைக்குமே. அண்டர் த ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்வெர்ட்டருக்கு ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. வெளியில் போயிட்டு கை கால் கழுவி உள்ள வரணும்னா அதுக்கு இந்த டேப் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ப்ளஸ் வாஷிங் தெளிக்கிறதுக்கும் இந்த டேப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க உள்ள ஹாலுக்கு போகிறதுக்கு. இது மெயின் அருவகளோட டிசைனுங்க. மெயின் அருவகளோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோவும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. வுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வேங்கை வுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரோட டிசைனுங்க. இதாங்க மெயின் டோரோட டிசைனு. ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவிக்கு உண்டான யூனிட்டுங்க. ஸ்லாப்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு டீசென்ட் டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்டில். ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி. ப்ளஸ்ஸு உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான பாயிண்ட்டு ஹாலில் ஓடிஎஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஒன்று போட வேண்டியது இருக்குது. இதில் நீங்கள் வாஷ் மிஷின் வச்சுக்கலாங்க, வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 4.5 ஃபீட்டுக்கு 5 ஃபீட்டுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பூஜை ரூமில். கிச்சன் ஒரு காம்பேக்டான ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு டீசெண்டாக இருக்குது. மேலே உங்களுக்கு ஸ்லாப்ஸ் மேலே ஒரு 4 ஃபீட் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு எல் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு ஸ்லாப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிராசரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு எல் ஷேப்பில் ஒரு ஸ்லாப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ராஃப்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக சிம்பிளாக ஒரு 2 ஸ்லாப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க. ப்ராப்பர்ட்டியில் இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 33 ஃபீட் ரோடுனா பேக்கில் ஒரு 15 ஃபீட் ரோடு. ஸோ நம்மளுக்கு 2 பக்கமும் ரோடு இருக்குதுங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா அந்த ரோடை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது.
ஸோ வென்டிலேஷன் நல்லாவே இருக்குது, பிரச்சனை இல்லைங்க. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஒரு ராஃப்டரும் ஒரு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 to 7 ஃபீட்டுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம்ல உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, அந்த பேக்கில் ஸ்ட்ரீட்டை ஸ்டேட் மாதிரி, ப்ளஸ் ஒரு ஸ்டோரேஜுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து டம்ப் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமுக்கு மேலே. இந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கான பாயிண்ட் அந்த வெளியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கார்னரில் 2 கார்னர் சின்ன ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஆக்சசரி வைக்கிறதுக்கு ஒன்று ஸ்லாப்ஸு, துணி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ராஃப்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் டோர் தான். ஒரு சிம்பிள் டீசன்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட அறுவகால்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் பண்ணியிருக்காங்க. ஜன்னல், பெட்ரூமோட அறுவகால் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரத்தில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் மட்டும் உங்களுக்கு வேங்கவுட்டில் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நல்லவன்பாளையத்தில் இருக்குதுங்க. உங்களுக்கு தன்றாம்பட் ரோட்டில் இருக்குது. ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க உங்களுக்கு நியர்பை பைபாஸ் ரோடு இருந்தாலும் சரி, அவுட்டர் ரிங் ரோடு இருந்தாலும் சரி, இல்லை மெயின் ரோடு இருந்தாலும் சரி, ரொம்ப கிட்டதாங்க. ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கிட்ட தான். ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.